எரிச்சல் ஏற்படுதா சிறுநீர் கழிக்கும் போது? அதே போல நமிச்சல் வருதுங்களா, இல்ல புண்ணா இருக்குதுங்களா, இல்ல கிருமி தொற்று ஏற்பட்டு இருக்குதுங்களா? ஒன்றும் இல்லைங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒத்த மூலிகை போதுங்க. அது என்ன மூலிகை, எப்படி சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறுநீர் பாதையில தொற்று ஏற்படுத்துங்க. எங்கன்னா போயிட்டு பப்ளிக் பாத்ரூம்ல உட்காந்து வந்தாவோ, இல்லை வேறு எது காரணம்னாங்களோ, நச்சுத்தன்மையினாலோ சிறுநீரக பாதையில தொற்று ஏற்படுத்துங்க. அந்த தொற்று ஏற்படுறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகை பார்க்க போறோங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா இது தாங்க என் கையில் இருக்கிறது. ஆடை ஒட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகைங்க. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா ஆடை பாருங்க எப்படி ஒட்டுது பாருங்க. இது மாதிரி ஒட்டினா ஒட்டிக்குங்க. இந்த ஆடை ஒட்டியில முன் ஒட்டி பின் ஒட்டின்னு இருக்குதுங்க. எந்த ஒரு முன்வட்டியா இருந்தாலும் சரி, பின் ஒட்டியா இருந்தாலும் சரிங்க, அற்புதமாக இந்த சிறுநீர் தொற்று, இந்த சிறுநீர் கிருமிகளை அகற்றக்கூடியது, நச்சுத்தன்மை போக்கக்கூடியது தாங்க இந்த ஆடை ஒட்டி. இந்த ஆடை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா பின்புறம் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாக இருக்குங்க. பூக்கள் பாருங்க, பூக்கள் இப்படி இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பல விதமாக பயன்பாடுகள் இருக்குதுங்க. இதில் இது பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து இந்த இலையை எடுத்து சிறு சிறுகாக எடுத்து நம்ம ஒரு முட்டை எடுத்து அந்த முட்டையில் கிள்ளி போட்டு அதை பொரிச்சு சாப்பிடுவாங்க. அது ஒரு விதம் இருக்குதுங்க. அதே போல் இந்த ஆடை ஒட்டியை எடுத்துட்டு சூர்ணமாக பண்ணி அதை பாலில் பிட்டவியல் செய்து எடுத்து வச்சுட்டு கஷாயமாக ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 400 ml தண்ணி வச்சு ஒரு 150 ml வத்த வச்சு காலை மாலை அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுநீர் பாதையில் ஏற்படுகிற தொற்று, அனைத்து தொற்றுகளும் போகுங்க. இந்த தொற்று ஏற்பட்டுச்சுன்னா என்ன தெரியுங்களா, சிறுநீர் பாதையில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீர் சிறுக சிறுக போகிறதுங்க. அதே போல் சிறுநீரில் பார்த்தீங்கன்னாக்கா நமைச்சல் உண்டாகுங்க, முனையில் நமைச்சல் உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சில இந்த சர்க்கரையினால் வெடிப்பு ஏற்படுங்க. வெடிப்பு ஏற்பட்டு அதனால் கிருமி தொற்று ஏற்படுங்க. இது போன்ற பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியதுங்க. இது எப்படி எடுக்கலாம் அப்படின் போது நம்ம பார்த்தோங்க. அப்பவே பிட்டவைல் பண்ணி நம்ம சூர்ணமாக்கி பிட்டவைல் பண்ணி எடுத்து காலை மாலை கஷாயமாக நம்ம செய்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து விதமான யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் சுத்தமாக நல்லா ஆகுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் குடிக்கலாங்க. எந்த தொந்தரவும் இல்லை, எந்த சைடு எஃபெக்ட் இல்லைங்க. அதே போல் இந்த ஆடை ஒட்டியை பல விதமாக வைத்தியர்கள் பயன்படுத்துகிறாங்க. அது வைத்தியர்கள் கேட்டு நம்ம பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.